மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமும் அருகில் இருக்க நம்முடைய நண்பர்கள், சகோதரிகள், சிறுவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. லார்ட் வித் யூ என்று சொல்லி, லார்ட் வித் அஸ், என்னோடு இருக்கும் ஆண்டவர் உங்களோடு இருந்து இந்த புத்தாண்டை எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக என்று நம்ம வாழ்த்து சொல்வோம். இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்காக திருச்சபை மக்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா நிலையிலும் நம்மை வழிநடத்துவார். அந்த இதில் எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா காலையில் எனக்கு கிடைக்கப்பட்ட வாக்கு தத்தம் சங்கீதம் 136:23, நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை அவரை துதியுங்கள். சங்கீதம் 115:12, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பிளஸ் பண்ணியிருக்கிறார். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். ஆனா நம்ம தான் சில நேரத்தில் லெஃப்ட் ஆகிடுறோம். அந்த மனம் ஒரு குரங்குங்கிறாங்க. குரங்கு கையில கொடுத்த பூமாலைன்னுவாங்க. சின்ன வயசுல ஒரு பால் கட்டி ஒரு பூனைக்கு கிடைச்சது. அந்த ரெண்டு பூனைக்கும் போட்டி. இப்ப பால் கட்டி யாருக்கு? ரெண்டுக்கும் போட்டி. இதுல பூனை வந்துச்சு. ரெண்டு பூனைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த பால் கட்டி எனக்கா யாருக்கு எவ்வளவுன்னு பிரிக்க முடியல. குரங்கு வந்து என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு போயிடுச்சு. சுத்தமா ஏமாத்துச்சு. குரங்கு எப்பவுமே அது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அனிமல். அதை ஒரு மனிதன் வளர்த்துட்டு இருந்தார். அந்த குரங்கு வீட்டில் வளர்த்தார். அவர் எப்பவுமே கையில கம்பு வச்சிருப்பாரு. எப்பவுமே ஒரு தட்டு அதை தட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு நண்பர் வந்தார். வந்த நண்பருக்கு நல்ல உணவு கொடுத்தார். ஒரு சுவையான உணவு, எல்லாம் ஒரு 13 வகையான பதார்த்தங்கள், அப்படி நிறைய வெரைட்டி, ஒரு 4 வகையான பாயாசம், 2 வகையான ஸ்வீட்டு, வெரைட்டியாக நிறைய கொடுத்தாரு. அப்போ அவர் சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப அந்த இவர் பக்கத்தில் இருக்கிறார். வீட்டுக்கு வந்து விருந்தாளி சாப்பிட்றப்போ ஒரு ஐஏஎஸ், ஒரு பெரிய அதிகாரி, இந்த புது வருஷத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க. இன்னும் ஒரு சிலர் எங்களை கூப்பிடுவாங்க, அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்களும் வரோன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி அவர் கூப்பிட்டு சாப்பிட அனுப்பி அவர் இந்த ஒரு வளர்த்த குரங்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. அவர் கையில் கம்பு வச்சிருந்தாரு. அந்த குரங்கை பட்டுன்னு ஒரு அடி அடிப்பார் மண்டையில். அப்பதான் உட்கார்ந்துருக்கோம். வந்திருக்கிற மனிதர் வனவிலங்கு ஆய்வாளர். அதை துன்புறுத்தக்கூடாது என்பது புத்தகம் எழுதினார். அதை துன்புறுத்தக்கூடாதுன்னு இவர் அவரை அந்த குரங்கை பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த குரங்கு அமைதியா இருக்கு. ஏங்க ஒரு வாயில்லாத ஜீவனை பொருளை தொல்லை பண்றீங்க, அடிக்காதீங்க, கம்பு தூர போடுங்க. இல்லை சார், அது சொன்னா கேட்காது சார். கோல் எடுத்தாதான் குரங்கு ஆடும். வேற எதுக்குமே குரங்கு பயப்படாது. கம்பு கையில இருந்தா குரங்கு பயப்படும். அடிக்க ரொம்ப பயப்படும் குரங்கு. ஏன்னா எங்க வீடு குற்றாலத்தில், தென்காசியில குற்றாலத்தில் இருக்கு. அங்க குரங்கு ரொம்ப அதிகம். கொடைக்கானல் போனா குரங்கு அதிகம், வால்பாறை போனா குரங்கு அதிகம், ஹில் ஸ்டேஷன்லாம் குரங்கு ரொம்ப அதிகமா இருக்கும் மலையில. அது கம்பு வச்சிருப்பாங்க வாசல்ல. அந்த கம்பை பார்த்தா தான் வராது, இல்லை தூக்கிட்டு போயிடும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனுடைய குணம் அப்படி. அவர் கம்பத்தை அவர் சொன்னா தூரம், ஒரு அதிகாரி சொல்ல தூர வச்சுட்டார். இந்த குரங்கு அமைதியா இருந்தது. கம்பு போயிட்டு இப்போ சாப்பிட்றது பக்கத்தில் வந்துச்சு. சாப்பிட்றது இறையில கை வச்சது. அதை அள்ளி அது சாப்பிட்டுச்சு. திரும்ப கொஞ்சம் எடுத்து அவர் மூஞ்சில எரிஞ்சுது. கொஞ்சம் அவர் தலையில உட்கார்ந்தது, அடிச்சது, இம்சை பண்ணுச்சு. என்னங்க இந்த குரங்கு இவ்வளவு தொல்லை பண்ணுது, கொஞ்சம் விரட்ட மாட்டீங்களான்னு கம்பை தூரப்பட்டவரே சொன்னார். அவர் தான் சொன்னாரு, அது தாங்க அதில் கம்பு வச்சு அந்த குரங்கு என்ன பண்ணுறேன், தட்டிக்கிட்டே இருக்கேன். இந்த குரங்கு இந்த மங்கி எப்பவுமே அந்த கோல் எடுத்தாதான், அந்த குச்சி இருந்தாதான், ஸ்டிக் இருந்தாதான் அந்த மங்கி கேட்கும். அதெல்லாம் கையில் குச்சி வச்சிருக்கேன்னு எடுத்து அதை ஒரு தட்டுன்னு அந்த இடத்துல போய் உட்காந்து அதை இவரை வேலை செய்ய விட்டது. இதே மாதிரிதான் கடவுள் அவருடைய பாதையை விட்டு நம்ம லெஃப்ட் ஆகி அப்படி வெளியே வர்றான்னா சில வேதனைகளை கொடுப்பார், சில கஷ்டங்களை கொடுப்பார், சில துன்பங்களை கொடுப்பார். எதுக்கு இந்த துன்பம்? இப்போ
நல்ல வெயில் நேரம், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது, குடித்தா சளி பிடிக்கும். மிஞ்சி கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தா என்ன ஆகும்? அடுத்து இன்னொரு அடுத்த காரியம் இருக்கு. சரி, சளி லைட்டாக பிடிச்சிருச்சு, சரியாகிற நிலைமையில தயிரும் வெங்காயமும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதையும் தைரியமா என்ன பண்ணிது பார்த்துருவோம்னு கொஞ்சம் சாப்பிடுவோம். அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பச்சை தண்ணி வெண்ணையும் கலந்து குடிக்கக்கூடாது. இந்த தண்ணி வச்சாங்க, கான் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இதெல்லாம் மீறி நம்ம போறப்போ அந்த சளி பிடிச்சி ஒரு பாடுபடுத்தி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம். அப்போ என்ன நினைப்பார் கடவுள் நம்மோடு என்ன போய் சொன்னா, அந்த உனக்கு சொன்னேன்ல வெயிலில் ஜூஸ் குடிக்காதரா, ஐஸ்கிரீம் சாப்பிடாத சொன்னேன்ல, நீ கேட்டியா? சுகர் அதிகமாகி கஷ்டம் வருதுன்னு சொன்னனே, நீ கேட்டியா? அந்த அப்பளம் சாப்பிடாதரா, அப்பளம் சாப்பிட்டா ப்ரெஷர் கூடும், உப்பு இருக்குன்னு சொன்னனே, நீ கேட்டியா? அப்போ அந்த குரங்கு, அதுதான் மனம் ஒரு குரங்கு. கையில் என்ன பண்ணாரு ஆண்டவர், கையில குச்சி வச்சு ஒரு தட்டு டப்புன்னு தட்டிக்கிட்டே இருப்பார். இந்த மனம் என்பது எப்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸ் திங்கிங். சற்று ஆதாம கூப்பிட்டு சொல்லிட்டு போனாரு, அப்பா இதை மட்டும் சாப்பிடாதப்பான்னாரு. அந்த மனம் என்பது ஒரு சாத்தான். சண்டே ஸ்கூல்ல கருப்பு ட்ரெஸ் போட்டு ஆடுற சாத்தான் இல்லை மனம், அது சாத்தான் இல்லை. கருப்பு ட்ரெஸ் போட்டு ஆடுறது சாத்தான், ஆனா மனம் தான் சாத்தான். பார்ப்பதற்கு அழகாய் தோன்றியது, பளபளப்பாய் தோன்றியது, அதை சற்று அதை யூஸ் பண்ணணும்னு அந்த அம்மாவுக்கு ஒரு யோசிச்சு இருந்தது. அதை வர்றப்போ கணவரை கூப்பிட்டு அப்பா இதை வச்சுக்கோ சாப்பிடுப்பான்னு கொடுத்துச்சு. அப்பா அவர் சொல்லியிருக்கலாம், அப்பா என்ன சொல்லியிருக்கலாம்? கடவுள் சொல்லியிருக்காருமா, ஒபே பண்ணு. அதுதான் எசேக்கியேல் 18:6-7-8 வசனங்களை வாசித்தீங்கன்னா, பரிதானம் வாங்காமலும் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்து நியமங்களை ஒருவன் கை கொள்வானான் அவன் பிழைக்கவே பிழைத்தான், அவன் நீதிமான். என் கட்டளைகளை கடைபிடித்து என் கட்டளைகளை கை கொண்டு எசேக்கியேல் 18:9 சொல்றாரு, ஏசாயா 33 சொல்றாரு, நீங்க என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உபயோக பண்ணி நடங்க, அப்ப வாழ்க்கையில முன்னேறுவீங்கன்னு அந்த ஏசாயா 33 சொல்றாரு. அதுதான் ஒரு திருமணத்துல வாசிக்கிறாங்க. சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். அதுதான் சொல்றாரு உபாகம் 28:1, நான் உனக்கு இன்று விதிக்கிற கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ளுவாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளுமே மேன்மையாக வைத்தேன். நீ போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். நீ மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வாதம். நீ எதெல்லாம் சரியா இரட்டத்திரையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்றாரு. அதுதான் நீதிமொழிகள் 7 என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதை உன் கண்மணி போல் பாதுகாத்துக்கொள் சொல்றாரு நீதிமொழிகள் 7 அதுதான் நீதிமொழிகள் 3 என் மகளே என் கட்டளைகளை கடைப்பிடி, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை இருந்து அவரே உன் வழிகளில் பற்றிக்கொள் என்று நீதிமொழிகள் 3 சொல்றாரு. நாம எப்படிப்பட்ட மக்களாய் நம்முடைய சுய புத்தியில் இருக்கிறோமா? இந்த மனம் ஒரு குரங்கு என்பதை பற்றி சொல்ல போறத பத்தி அந்த சாத்தான் வந்தாரா, எப்பா நீ நம்ம மனுஷனை தொடாதன்னாரா. கடவுள் சொன்னாரா, கரெக்டுங்க, ஆனா அவன் மனதை மட்டும் நீங்க தொடக்கூடாது, விட்டுருங்க, டச் பண்ணாதீங்கன்ட்டாரா. சரிப்பான்ட்டாரா. அந்த மனது டச் பண்ணாதங்கிறப்போ மன சிந்தனைகள். எலியாங்கிற ஒரு மனிதன், எலியாங்கிற மனிதனை நீங்க பார்க்கிறப்போ 1 ராஜாக்கள் 17 எலியா வருவார். ஆகாப் ராஜா போட மழை பெய்யாதுன்ட்டார். 3 வருஷம் என்ன பண்ணல, மழை பெய்யல. மழை பெய்யல என்ன கிடைக்காது, சோறு கிடைக்காது. ஆனா அவர் கேரி தாட்டங்கரையில் போய் உட்கார்ந்தாரு. வேலைக்கு ஒரு தடவை காக்கா குரங்கு சோறு குடிச்சா இல்லையா? தண்ணி ஆத்துல காலி ஆயிட்டு, அடுத்து இப்ப சோறு வேணும், பூவா வேணும். அடுத்து சாரிபாத்து விதவை கிட்ட போறார். சாரிபாத்து விதவை வீட்டுக்கு போய் அந்த அம்மா அங்க இருந்து வருது,
ஏமா ஒரு ரொட்டி கொண்டு வாங்குறார், ஒரு தோசை கொண்டு வாங்குறார், இல்லை ஒரு இட்லி கொண்டு வா. அதில் அவங்க பாஷையில், அவங்க கிரேக்க எப்ரிய மூலையில் ரொட்டி, அவங்க ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. ரொட்டினா தட்டை மாதிரி நம்முடைய சப்பாத்தி மாதிரி இருக்கும். அந்த ரொட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் அவங்க உணவு. அதுதான் அந்த ரொட்டின்னு அதில் போட்டுருக்கோம். ரொட்டியை சுட்டு விடுவா. அந்த அம்மா சொல்லுது, ஒரே ஒரு ரொட்டி சுடுறதுக்கு என்ன இருக்கு? மாவு இருக்கு. அந்த ஒரு ரொட்டி சுடுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? அந்த ரொட்டி சுடுறதுக்கு என்ன வேணும்? நெருப்பு வேணும். அந்த நெருப்புக்கு என்ன வேணும்? குச்சி வேணும். அந்த குச்சி தான் எடுக்க வந்தேன். இருந்தாலும் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்? ரொட்டி சுட்டுட்டு வரேன். அந்த அம்மா ஒரு ரொட்டி சுட்டுட்டு வந்தது. அந்த அம்மா சொல்லிச்சு, நானும் என் மகனும் இந்த ரொட்டியை சுட்டு சாப்பிட்டு செத்து போகிறோம். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு லைஃப். ஆனா அந்த பஞ்சம் தீர்ற வரையும் அவங்க குடும்பமே சாப்பிட்டுச்சான். ஹோல் ஃபேமிலி, அந்த அம்மாவுடைய தங்கச்சி 3 பேர், அக்கா 4 பேர், அண்ணன் 2 பேர், அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு, அப்புறம் ஹஸ்பண்டுடைய பிள்ளைகள், இப்படி அந்த குடும்பமே சாப்பிட்டுச்சான். அப்படிதான் வேதம் சொல்லுது, குடும்பம் என்று சொல்லுது. அந்த அம்மா வீட்டில் அந்த அம்மா பையன் செத்து போனான். அப்ப அந்த அம்மா அந்த தீர்க்கதரிசி எலியாவை பற்றி, உனக்கு சோறு போட்டனே பஞ்சத்தில், என் பிள்ளை செத்து போச்ச, இது என்ன நியாயம் என்ன அவர்கிட்ட கேட்குது. அப்படி ஆகிப்போச்சு. இன்னும் அந்த பிள்ளையை வாங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல் வீட்டரை கொண்டு போய் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணுறப்போ மரித்த பிள்ளை உயிரோடு விழுந்துருச்சு. இப்போ மழை இல்லை, மழை வேணும்னா கூப்பிட்றா தீர்க்கதரிசிலான்னார். எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. உன் கடவுளை கூப்பிட்றான்னாரு. அவன் காலையிலேருந்து நைட் வரையும் அடித்தான், அடின்னு அடித்தான். அவங்க கடவுள் வரல. அப்போ சொல்ல, கடவுள் தூங்க போயிருப்பாரு, அலுவலாக இருப்பாரு, அவர் வரமாட்டாரு, நித்திரையாக இருப்பாரு, செவிடையும் கூருடையும். அதுதான் சங்கீதம் 115. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. அதுதான் எனக்கு 115:12 இன்னைக்கு எனக்கு காலையில் கிடைத்த வாக்கு தத்தம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரு, ஆரோன் குடும்பத்தாரு, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார். அது வாயிருந்தும் பேசாது. அவர் சொல்றார் 115 கூப்பிடுற அட்ரான்னார். சொல்லிட்டு இல்லடா சொல்லிட்டு உன் கடவுள் தூங்க போய்ப்பான்னு. இவர் 12 கோத்திரம், ஆபிரகாமுடைய கோத்திரம் 12 கோத்திரத்துக்கு 12 கல் எடுத்து வச்சு கடாவை வெட்டி 12 துண்டாக்கி வச்சு வேரிஸ்மை லாடுங்கிறார். எலியாவின் தேவன் எங்கேங்கிறார். அக்னி வச்சிருச்சு. உடனே ஒரு அருவா எடுத்து 450 பேரை கொண்டுட்டான். எத்தனை பேரை? ஒரே அருவா தாங்க. 4 பேர் 5 பேரை வெட்டினாலே அந்த அருவா மங்கிரும். நீங்க தக்காளி வெட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு தொடர்ச்சியா வெட்டினா சரியா வெட்டாது. ஒரு தொடர்ச்சியா வெங்காயம் வெட்டினீங்கன்னா ரொம்ப அது முதல்ல நல்லா வெட்டும். அதுக்கப்புறம் சாணம் பிடிச்சி 4 தேய்ச்சிட்டு நீங்க வெட்டிங்கன்னா நல்லா வெட்டும். ஒரு 10 வெங்காயம் வெட்டணும்னா முதல்ல டைட் பண்ணணும், பிறகு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப 450 அதால எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும் பாருங்களேன். அந்த கத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஏன்னா முக்கையா இருக்கும். அவர் தீட்டின மாதிரி சொல்லல. எவ்வளவு ஆண்டோடைய பவர். அப்படி கொண்டுட்டு அவ்வளவு பவர்ஃபுல் ஆண்டவர் சொன்னோடனே அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி எசபேல் வர்றா. 450 பேரையா கொன்ன, பாடுறா பண்ணி என்ன பண்றேன் பாடுறான்னு ஒரு விசில் விட்டா. அந்த மெட்ராஸ்காரங்க பிகில் டக்குல் விட்டுற மாதிரி வெட்டிடுவேன் குத்துவேன்னு ஒரு குரல் கொடுப்பாங்க. அதே மாதிரி குரல் விட்டா. அவ்வளவுதான். உடனே என்ன பண்ணா, துணிய காண்டில் துண்டை காண்டலன்னு ஓடிட்டான். அவன் மனம் என்ன ஆச்சு? பின்தங்கி போச்சு. இதுதான் அப்போ கடவுள் சொல்றாரு, டே உனக்கு நிறைய வேலை இருக்குடா, இவ்வளவு தைரியம். அவன் சொல்லியிருக்கலாம், ஏய் காக்கா கொண்டாந்து எனக்கு என்ன கொடுத்துச்சு? உணவு கொடுத்துச்சு. கேரித்து அந்த சாரிபாத்து விதவை உணவு கொடுத்தாங்க. அவன் மகனை உயிரோடு எழுப்பினேன். ஒரே அருவா ஒரு துண்டுல 450 பேரை கடற்கடன்னு போட்டு தள்ளிட்டேன். இவ்வளவு பவர். மழை பெய்யாது. மழை 3 வருஷம் பெய்யல. அதே ஆகாரம் வச்ச ரதத்தில் ஏறிக்கொள், கையளவு மேகம் வருவதை கண்டேன் என்று ஒரு விசுவாசத்தோடு சொல்றார். பெரும் மழையின் இறைச்சின் சத்தத்தை கேட்டு நேற்று இரவு மழை பெஞ்ச மாதிரி அப்படி ஒரு மழை பெஞ்சது. அவருடைய மனதை பார்த்தீங்களா? இவ்வளவு வல்லமை இருக்கு, இவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு. ஆனா இவர் பவர்ஃபுல் இருந்தா அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த மனம்
பின்னால போயிட்டு. இப்ப என்னுடைய வயது 66 வயதில் எனக்கு எவ்வளவோ ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். மரண பள்ளத்தாக்கிலிருந்து விடுதலை, சாதாரண வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த வாழ்க்கை, எத்தனையோ தூதர்களுடைய கரிசனை, அநேக பாஸ்டர்ஸ், எவ்வளவோ ஊழியத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் வளர்ச்சி, திருச்சபையில் வளர்ச்சி, பிஸ்னஸ்ல வளர்ச்சி, நிறைய மக்களுடைய ஆதரவு, நிறைய மக்கள் ஜெபிக்கிறாங்க. இவ்வளவு வளர்ச்சி இருந்தாலும் ஒரு சின்ன வேதனை வந்து ஏன் கர்த்தாவேன்னு கைவிட்டீங்க. இந்த கடவுளுக்கு என்ன இல்லை? கண் இல்லை. இந்த கடவுளை என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டுட்டாரு. இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே கைவிடுறதில்லை. ஆண்டவர் சொல்றார் யோசுவா 1:5 உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், எப்பெல்லாம்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் நீ எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கியோ நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றார். ஏன்னா அவர் சொன்னதுதான். அந்த சொன்னோடனே இது என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுருடிகளும் இயேசு கிறிஸ்துவும் பேசிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார், மேலே போகிறார். பேதுருட்ட என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, யோனாவின் குமாரனாகிய யோவானே நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்கிறார். அவர் சொல்லார் உமைக்கே தெரியும், உமைக்கே தெரியும்னு சொல்லிட்டு, நீங்க என்னைய மட்டும் கேட்கிறீல, இந்த feed my lambs, Simpson of John, சிமியோனின் மகனாகிய யோவானே, do you truly love me, உண்மையாக என்னை நேசிக்கிறாயா? truly love me, truly என்னை நேசிக்கிறாயா? take care my sheep, என் ஆடுகளை நீ பாதுகாப்பாயா? do you love me, என்னை நேசிக்கிறாயான்னு திரும்ப திரும்ப கேட்பார் 3 தடவை. 15, 16, 17. அப்போ ஜான் 21, 15, 16, 17 கேட்பாரு. அப்ப இந்த பவுலடியில் கேட்பாரு, என்னை மட்டும் கேட்கிறியா? உனக்கு லெஃப்ட் ரைட் நாங்கள் 2 பேரும் தான் கேட்டோம், அந்த யோவானும் நானும் தான் கேட்டோம். உமக்கு பிரியமான சீசன் யோவானு, அவனுக்கு என்னையா வேலை, அவனுடைய வேலை என்னன்னு கேட்கிற. அப்போ ஆண்டவர் சொல்லார், நான் வரும் வரை அவனிற்கு சித்தமானால் உனக்கு என்ன, நான் வரும் வரை அவனிற்கு சித்தமானால் உனக்கு என்னங்கிறார். இது சாப்டர் முடிஞ்சிச்சு. 12 சீசரில் ஒருத்தர் தூக்கு போட்டு செத்து போனார், சூசைட். 10 பேர் மர்டர், கொலை செய்யப்படுகிறார்கள். அதுல தோமா ஒருத்தர். பவுலடிகளை தலைகீழ கட்டி வச்சு ஆணி அடிச்சு, சிலுவையில் ஆணி அடிச்சு தோலை உரிச்சிடறாங்க பவுல. அந்திரியாவை கத்தியால வெட்டி கொண்டுறாங்க ஸ்காட்லாந்துல. தோமாவை குத்தி கொண்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு 10 சீசர்களும் கொல்லப்படுறாங்க. 11 யோவான். கடைசி யூதாஸ் காரியத்தை அவரே சூசைட் பண்ணிட்டார், இயேசு கிறிஸ்துவுக்கு போயிட்டார். இந்த யோவான் மட்டும் 83 வயது வரை இருந்தாராம், நார்மல் டெத்தா. கடைசியா அவரை கொண்டு அந்த நீரோ மன்னர் ரோம பேரரசுல 1ஆம் நூற்றாண்டு அரசன் ரொம்ப கொடுமை பண்றான். இப்ப கடந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கு கொண்ட ஒடிசா, சத்தீஸ்கர் மக்களை எவ்வளவு துன்பப்படுத்துறாங்க. இதை வரும் பல மடங்கு துன்பப்படுத்துறாங்க. பல மடங்கு துன்பப்படுத்துறதால இவரை கொண்டு பூரி போடுற எண்ணெய் இருக்குல்ல, வடை போடுற எண்ணெய் இருக்குல்ல, அந்த சிக்கன் 65 அள்ளி உள்ள போட்டோன்னே அந்த சமையல்கார பாய் மசாலா போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு ஏற்றி அந்த சிக்கன் அள்ளி உள்ள போட்டோன்னே எண்ணெய் 2 அடி உயரம் கூடும். 2 அடி. அவ்வளோ ஹீட் அதில் இருக்கே. அவ்வளோ ஹீட் இருந்தால் தான் அவ்வளோ கூடும் உயரம். அந்த எண்ணெயோட கொதி தன்மை கோபத்தில் எந்திக்கும். எண்ணெய் நீ பிடிக்கிறியா என்ன, அது கோபத்தில் எந்திக்குமா? அதே மாதிரி எண்ணெயில தூக்கி யோவானை விட்டுட்டாங்களாம். நடந்த சம்பவம். ஆனா அவர் கூலிங்கா ஏசி வீட்டுக்குள்ள இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ள நிற்கிறார், கொதிக்கிற எண்ணெயில ஒண்ணுமே பண்ணலையா. கடந்த நாட்கள் எங்களுடைய திருச்சபையில் ஒரு வாலிய பையன் 12 வயசு 16 வயசு ஒரு கரண்ட் போஸ்ட்ல ஏறினா, ஷாக் அடிச்சது.
உடம்பெல்லாம் வெந்து முகம்லாம் வெள்ளையாயிட்டு. முகம் மட்டும்தான் தெரிஞ்சது, உடம்பெல்லாம் வெள்ளையாயிட்டான், வெந்துருச்சு. ஆனா யோவானுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பதான் அந்த மன்னர் ஷாக் ஆயிட்டானா, என்ன கொதிக்கிற வெண்ணெயில போட்டிருக்கோம் அப்படியே நிக்கிறேன்னு என்னடான்னு பார்த்துட்டு, நீ இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னா பத்மன் தீவுக்கு நாடு கடத்தினாங்களாம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். பத்மன் தீவுல போய் 7 திருச்சபைகளை பற்றி சொல்வார், 7 குத்துவிளக்குகளை பற்றி சொல்வார், ஆண்டோடைய 2வது வருகையை பற்றி சொல்வார். அதுதான் அழகாய் நிற்கும் ஆண்டோடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. அவருக்கு அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் எழுதுவதற்கு அது உதவி செஞ்சுதான். ஆண்டவர் அழைக்கிற அழைப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறப்போ ஆண்டவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். இந்த எலியா அந்த அழைப்புக்கு என்ன பண்ணல, ஒப்பு கொடுக்கப்படல, பயப்படுறாரு. ஆனா அந்த எலியாவை அவர் மறுமை வாழ்வு அப்படியே மேலே எடுத்தார். எப்படி இயேசு கிறிஸ்து மேலே போனாரோ எலிசா பார்க்க அப்படியே காத்துல மேலே போயிட்டார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலியா. ஒருவேளை நீங்கள் நான் இந்த உலகத்துல இன்னைக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா, எனக்கு இப்படிப்பட்ட வேதனையோடு வந்திருக்கேன்பா, எனக்கு இந்த வாழ்வு கிடைக்குமான்னு கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஒருவேளை அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வை கொடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே நிச்சயமாகவே என்னுடைய துணைவியாருடைய சகோதரி கேன்சர் பேஷண்ட் 7-8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. அதே கேன்சர் வந்தவங்க நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல சுகத்தோடு அந்த மகள் இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்க, கீமோ கொடுத்தாங்க. அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சராசரி மனிதனை போல அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வந்துச்சு. அவங்கள போய் 2வது செக் பண்ணா அந்த கேன்சர் நீங்கள் 2வது செக்கிங் வரல, உங்களுக்கு அது திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லி அந்த அம்மா இறந்து போச்சு. ஒரே டைமில் ஆப்ரேஷன் பண்ணவங்க. ஆனால் அந்த மகள் இன்று 3-4 ஆண்டுகள் ஆயும் அந்த மகள் உயிரோடு இருக்கிறா. அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ என்னை கைவிடாதேரு நாதா, என்ன நேர்ந்தை நேரிடினோ, என்னை கைவிடாதேரு நாதா, என்ன நேர்ந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஏந்திடுமே. நம்ம மனதை மட்டும் எப்பவுமே பதைக்க விடாம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்பவுமே ஆண்டவற்றை நம்முடைய தேவைகளை கடவுளுடைய சன்னிதானத்தில் சொல்லிட்டேன்னா, ஆபிரகாம் 100 வயசு குழந்தை இல்லை, 107 வயசுல இருக்க குழந்தைங்க கூட பலியிடுங்கிறார். ஆனால் கவலைப்படவே இல்லை. அவர் கவலைப்பட்டாரா? நடந்த சம்பவம் இஸ்லாமியருக்கும் அது சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா ஆபிரகாமுக்கும் அவங்கள முட்டிதான் அவங்களுடைய மரபுல. அவங்க அந்த 30 நாட்கள் பயணத்தில் ஒரு நாள் கல்லறிவாங்க. 30 நாள் அவங்க 30 நாட்கள் அவங்களுடைய தொழுகைக்காக போவாங்க. மக்கா மதீனா அது டூர் இல்லை, 30 நாட்களும் தொழுகை, ஆண்டவரை துதிப்பது, அதுக்கு தான் அவங்க போறாங்க. அந்த 30 நாட்கள் ஒரு நாள் கல்லறிவாங்க. எதுக்கு கல்லறிவாங்கன்னா, இந்த ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போறப்ப ஈசாக்கு எங்கப்பா பலிங்கிறான். பலி இல்லைன்னா ஈசாக்கு என்ன பண்றாரு, அவருக்கு 8 வயசோ 7 வயசோ 12 வயசுக்குள்ள. ஆபிரகாம் வயதான மனிதர், தள்ளி விட்டுட்டு ஓடுகிறார். பிசாசை தள்ளி விட்டுட்டு அந்த பிசாசை கல்லெறிகிறாங்க. அப்போ அந்த நடந்த சம்பவம் என்பதற்கு அதான் யூத சமயத்திலும் நம் கிறிஸ்துவ மக்களை நாமளும் அந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் ஆரோன் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆபிரகாமின் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். எங்களுக்கு இல்ல, நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தாழ்மையில், அவர் சொல்றப்போ நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள்.
The Lord has been mindful. அவர் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரா. He will bless the house of Israel. அந்த ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களை எப்பவும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். Who remember as in over law estate. பின்தங்கிற மக்கள் எப்படின்னா, ராத்திரி 12 மணிக்கு இந்த வசனத்தை நான் அந்த திருச்சபை மக்களுக்கு வாக்குத்தத்தமாய் எடுத்து கொடுக்குறப்போ கார்கில் நகர் சிஎஸ்ஐ கார்கில் நகரில் அந்த 1000 அவங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து கொடுக்கணும். நான் கடந்த 3-4 வருடங்களாக அங்கே ஃபஸ்ட் சர்வீஸ் போகிறேன். அது என்னுடைய வாக்குத்தத்தமாக இருக்குது. அதை எடுத்து கொடுக்குறப்ப என்ன ஞாபகத்துனா, அங்கே நான் அதை சொல்லலை. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு பொண்ணு வேணும்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் 4 பசுமாடு இல்லை 2 பசுமாடு கொடுக்கணுமா. சீமை பசு 10 லிட்டர் 12 லிட்டர் கறக்கிற பசுவை கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணுமா. அந்த பொண்ணு அழகாக இருந்தால் சீக்கிரம் போயிடுவாளாம். சீக்கிரம் வந்து மாட்டை கொடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்களாம் அந்த பொண்ணு அழகாக இருந்தால். ஆப்பிரிக்கா நீக்கிற எப்படி இருப்பாங்க, ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. தலைமுடிலாம் சுருளையாக இருக்கும், கண்ணு பெருசாக இருக்கும். அது அவங்களுடைய நேச்சர் குவாலிட்டி. நீக்ரோஸுடைய நேச்சர் குவாலிட்டி ரொம்ப கருப்பாக இருக்கணும், தலைமுடியெல்லாம் சுருட்டையாக இருக்கணும், உதடுலாம் ரெட்டாக இருக்கும். அப்படி அந்த கிராமத்தில் வந்து ஒரு பொண்ணு வேலை போகவே இல்லை. யாருமே பார்த்துட்டு வேண்டாங்கிறாங்க. ஏன்னா 2.25 அடி உயரமா, 90 கிலோ எடையா. இப்போ ரோல் மாதிரி இருக்கும், அந்த தண்ணி பிடிக்கிற ரோல் மாதிரியே இருக்குமா. அந்த உதடுலாம் பிரிஞ்சு இருக்குமா. அந்த மேலேயும் கீழே இப்படி தூக்கி விட்டு அப்படி இருக்கும், அதே மாதிரி தூக்கி இருக்குமா அந்த உதடு. கண்ணு ரொம்ப பெருசா, பயங்கரமான கருப்பா. லைட்டு என்னதான் லைட்டு போட்டாலும் அந்த கருப்பு மறையாதான், அவ்வளோ கருப்பா அந்த பொண்ணு. அந்த பொண்ணை யாருமே கூப்பிட வரலையா. அந்த பொண்ணு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிச்சான். ஜெபிச்சுக்கிட்டே இருந்ததான். அந்த அப்பா சொன்னாங்களா, எங்களுக்கு மாடு கூட வேண்டாங்க, 2 பசுமாடு 3 பசுமாடு 4 பசுமாடு கொடுக்கணும், நீங்கள் எங்கள் பொண்ணுக்கு ஒன்றுமே தர வேண்டாம், கல்யாணம் பண்ணால் போதுன்னு கெஞ்சினாங்களாம் வர்ற மாப்பிள்ளையா. ஒரு பய கூட கூட்டிகிட்டு வரலையா. ஒரு நாள் ஒரு மனிதர் 6 பசுமாடு கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாராம். எத்தனை பசுமாடு கொடுத்து? அப்போ அந்த ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, நினைத்து வைக்கிறார். அவர் ஒரு காலம் நம்ம கைவிட மாட்டார். அவர் எந்த நிலையிலும் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்கிறப்போ நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எங்களுடைய திருச்சபையில கிளாடின்னு ஒரு பொண்ணு இருக்கா, எங்க கேட்டரிஸ்டோடைய பொண்ணு, 110 கிலோ இடம் இருப்பா. அவங்க அப்பா 10 வருஷம் மாப்பிள்ளை பார்த்தாரு. எத்தனை வருஷமா மாப்பிள்ளையே கிடைக்கல, ஒரு பையனும் வரமாட்டேங்கான், வரவங்களாம் ஏதாவது சொல்லிட்டு போறான். ஆனால் அவங்க அப்பா இறக்கிறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு மாப்பிள்ளை வந்து கிடைச்சார். இன்னைக்கு அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போதோ அதே மாதிரி ஒரு பையன் அவங்க லைஃப்ல அப்படி ஒரு பையன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கான். திருமணமாகி 6 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அந்த கரு உற்பத்தி பண்ற இடத்துக்கு 6 பேர் போயிருக்காங்க ஒரே டைம்ல. இந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த மருந்து வேலை செஞ்சு இப்ப கையில 2 மாத குழந்தையோடு இருக்கா. அப்ப நம்ம கர்த்தரை நம்புறப்போ அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து கொண்டிருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஜனவரி 1 தேதியில தகப்பனே என் லைஃப் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்க ஏக்கத்தோடு இருக்கிறப்போ நிச்சயமாகவே அந்த உயிருள்ள ஆண்டவர் உங்களுக்காக நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த உயிருள்ள ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, தொத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீரு நாமத்தினாதரவில். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம்பா.
ஒரு விசை கூட இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் என்ற வார்த்தையின்படி தகப்பனே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். Lord is remember me. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே நீர் எங்களை நினைச்சிருக்கீங்கப்பா. 26ல நான் எதிர்பார்த்த என் கட்டப்படாத வீடு கட்டப்படுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு தகப்பனே. எனக்கு என் கர்த்தத்தின் கனி நிறைய அபாஷன் ஆயிடுச்சுப்பா, 2-3 அபாஷன் ஆயிடுச்சு. இனி அப்படிப்பட்ட அபாஷன் உன் மலடு இந்த உலகத்துல உழலன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் யாத்ராகமம் 20 அதிகாரத்துல சொல்லியிருக்கீங்க. அந்த வாக்கு தத்துவம் என்னுடைய கர்த்தத்துல வர்ற கர்த்தத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுறதோ கூட நன்றி என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைக்காக தகப்பனே கண்ணீரோடு வாழ்க்கையில முன்னேற்றல வாங்கின 1 லட்ச ரூபாய் கடனுக்காக இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் கட்டி வட்டி முடியலப்பா, நான் என்ன செய்வது? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் மத்தியில உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய வழிநடத்துல இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாய் ஈசி இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா தெலுங்கு திருச்சபை போதகர் குடும்பங்கள், திருச்சபை மூப்பர்கள், திருச்சபை மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களோடு நல்ல உறவை கொடுத்திருக்கீங்க. நன்றிப்பா, நன்றி. மேல கட்டப்பட்டிருக்க அந்த கட்டுமான பணியில உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும், தேவைகளை சொன்னீங்க. இப்ப இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டுமா உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனியதான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.